திருமாவளவன் அவர்கள் தான் இந்த பட்டியலினத்தவர்களுக்கு முன்னாடி நின்று இந்த ஆலய நுழைவு போராட்டம் அறிவிச்சிருக்கணும். ஆனா வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஹாய் மக்களை, வணக்கம். நான் உங்க தினேஷ் பாபு நாகராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமம் திரௌபதி அம்மன் கோயில் மீண்டும் மூடல் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த கோயில்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, பட்டியலினத்தவர்கள் இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்றொரு தரப்பினர் அவங்கள அடிச்சு விரட்டியதா சொல்லப்படுது. இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்பு 2023வது வருஷம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. 2023வது வருஷம் அந்த மற்றொரு தரப்பினர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததா சொல்லப்படுது. அந்த வழக்கோட தீர்ப்பு 2025 பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் வெளியிடுது. அந்த தீர்ப்புல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனால இரு தரப்பினரும் அந்த கோவில்ல வழிபாடு செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 2025 பிப்ரவரி மாதம் இந்த தீர்ப்பு வெளியானதா இருந்தா கூட, இப்போ 2 நாளைக்கு முன்னதாக அரசு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 300 போலீசாருடன் அந்த பட்டியலினத்தவர்கள் அந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லாரும் வழிபடுற மாதிரி செஞ்சிருந்துச்சு. அதுக்கு அந்த மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தி வந்தாங்க. அந்த எதிர்த்தரப்பினரை சமாளிக்க முடியாததால அரசு மீண்டும் அந்த கோயிலை மூடி இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. சரி, 2025 பிப்ரவரி மாசமே அந்த தீர்ப்பு வெளிவந்துருச்சு. ஆனா ஏன் அரசு உடனே நடைமுறைப்படுத்தல? ஏன் இரு தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை மூலயமா தீர்ப்பு இப்படி வந்திருக்கு, ஸோ 2 தரப்பும் இதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுமூகமான முடிவை எடுத்து 2 தரப்பினருக்கும் புரிய வச்சு அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு தரப்பினரை அனுமதிச்சிருக்காங்க, மற்றொரு தரப்பினர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தீர்ப்பு 2025 பிப்ரவரி மாதமே வெளியாயிருச்சு. ஆனா அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி ஆளுங்கட்சியினரோ இல்லை எதிர்கட்சியினரோ யாருமோ அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா சீமான் அவர்கள் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்தவில்லை எனில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு சேகர்பாபு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பழம் கனிந்து வரும்போது சிலர் இப்படி போராட்டம் அறிவிக்கிறாங்க, இன்னும் ஒரு சில நாட்கள்ல கோயில் திறக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதுபடி நேற்று பாத்தீங்கன்னா அந்த கோயிலும் திறக்கப்பட்டது. அடுத்த நாளே எதிர்த்தரப்பினர் வாக்குவாதம் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு கூட எதிர்த்தரப்பினர் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அரசு அதை ஒரு காரணம் காட்டி தட்டி கழிக்குதா அப்படின்னு இன்னும் சில கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. இதை சரியான முறையில கையாளணும் அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இந்த மக்கள் மேல்முறையீடு போவாங்களா இல்ல இந்த தீர்ப்பை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்துல சீமானை காட்டிலும் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த பட்டியலினத்தவர்களுக்கு முன்னாடி நின்று இந்த ஆலய நுழைவு போராட்டம் அறிவிச்சிருக்கணும். ஆனா திருமாவளவன் அறிவிக்கல. ஆனா சீமான் துணிவோட அறிவிச்சிருக்காரு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால திருமாவளவனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னும் சிலர் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க.